போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் தற்போது பட்டினி சாவுகளும் தொடர்கதையாகி வருகின்றன. காசாவில் நிலவும் உணவு பஞ்சத்தின் தீவிரத்தை உலகுக்கு உணர்த்தும் காட்சிகள் வெளியாகி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 21 மாதங்களாக போர் நீடித்து வருகின்றது. இந்த போரினால் காசா பகுதியில் 58,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் படைகளின் தொடர் முற்றுகையினால் காசா முழுவதும் உணவு மற்றும் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. உலக நாடுகளின் உதவி பொருட்களை மிக குறைந்த அளவிலேயே காசாவிற்குள் இஸ்ரேல் அனுமதித்து வருகின்றது. நாளொன்றுக்கு 600 ட்ரக்குகளில் நிவாரணப் பொருட்கள் தேவைப்படும் சூழலில் 50 ட்ரக்குகள் மாத்திரமே காசா நகருக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காசா முழுவதும் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. ஒருவேளை உணவுக்கே மக்கள் போராடும் அவல நிலை தொடர்ந்து வருகின்றது. காசாவில் கடந்த 3 நாட்களாக ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியினால் 21 குழந்தைகள் இறந்திருப்பதாக ஐநா அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் தீவிர நடவடிக்கையினால் காசாவில் உணவு பற்றாக்குறை மற்றும் மனித அத்துமீறல்கள் தொடர்ந்தும் அரங்கேறி வருகின்றது. மக்களிடம் பணம் இருந்தாலுமே அதனை கொண்டு எதனையும் வாங்க முடியாத ஒரு சூழலே அங்கு நிலவுகின்றது. காசாவில் கிட்டத்தட்ட 1/3 பல நாட்களாக உணவின்றி பட்டினியில் தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு உதவி திட்டம் எச்சரித்துள்ளது. உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருகின்றது. 90,000 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் காசாவில் பஞ்சம் குறித்து மிக தீவிரமான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பட்டினியினால் உடல் சுருங்கி சோர்வடைந்து போன குழந்தைகளின் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மக்கள் மனங்களை மிகவும் வேதனையடைய செய்துள்ளன. இந்நிலையில் அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் சிறுவர்களை காசாவிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ள அந்த நாட்டின் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை பிரிட்டன் வான்வழியாகவும் போடவுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி, ஜேர்மன் கான்சலர் ஆகியோருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் போது இதனை தெரிவித்துள்ள அவர், அவசர சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களை காசாவிலிருந்து அகற்றுவது, மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் போடுவது போன்றவற்றை ஜோர்தானுடன் இணைந்து முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். காசாவில் இடம்பெறும் விடயங்கள் குறித்து பிரிட்டிஷ் மக்கள் மனவேதனையில் உள்ளனர் என்பது எனக்கு தெரியும். காசாவில் காணப்படும் பட்டினி நிலையை காண்பிக்கும் புகைப்படங்கள் மிகவும் பயங்கரமானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவசரமாக மருத்துவ உதவி தேவைப்படும் சிறுவர்களை காசாவிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகின்றோம். அதிகளவு பலஸ்தீன சிறுவர்களை பிரிட்டனிற்கு விசேட சிகிச்சைக்காக கொண்டு செல்ல உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.